மாமனிதர் வாரியாரின் பெருமை என்ற தலைப்பில் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் கூறும் கருத்துக்களை இன்று ஒன்று நன்று பகுதியில் பார்க்கலாம். இத்துடன் 6 மணி செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றன. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற நியூஸ் 18 தொலைக்காட்சி வாயிலாக இன்று ஒன்று நன்று பகுதியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். அன்புக்குரியவர்களே, மாமனிதர் வாரியார் பற்றி இன்றைக்கு உங்களோடு சந்தித்து சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பெருமையோடு பேசியது பெரிய புராணம். உலகளாமுணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்வழி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்தில் உள்ளத்தில் கோயில் கட்டிய பூசலாரை தெரியும், கண்ணை கொடுத்த கண்ணப்பரை தெரியும், பிள்ளைக்கறி கொடுத்த சிறுத்தொண்டரை தெரியும், காரைக்கால் அம்மையாரை தெரியும், கமலவதியை தெரியும். இப்படி 63 நாயன்மார்களுடைய பெருமை பேசிய தமிழ் சமூகத்தில் 64வது நாயன்மாராக நாம் நம்முடைய இதயத்தில் கொண்டாடி கொண்டிருப்பது திருமுருக வாரியார் சுவாமிகள். வேலுண்டு வினையில்லை, மயலுண்டு பயமில்லை என்று சொல்லி வயலூர் முருகப்பெருமானையே தன்னுடைய உடம்புகளில், நரம்புகளில், நாடிகளில் புரையோடச் செய்து உலகம் முழுக்க முருகப்பெருமானுடைய பெருமையை, இராமாயணத்தை, பாரதத்தை, கந்தர் அனுபூதியை, கந்தபுராணத்தை பரப்பிய பெருமை வாரியார் சாமிக்கே உண்டு. அவருக்கு இணையான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், நகைச்சுவையாளர், ஒரு எழுத்தாளரை இனி இந்த மண் பார்ப்பது அரிதினும் அரிது. அவருடைய நினைவு நாடாக்களை கொஞ்சம் அசை போட்டு பார்க்கின்றேன். வாரியார் சாமிகள் ஒருமுறை அற்புதமான இராமாயணம் பேசுவதற்காக, பாரதம் பேசுவதற்காக, கந்தர் அனுபூதி பேசுவதற்காக பல ஊருக்கு சென்றாலும் கூட ஆண்டுக்கு ஒரு முறை அவர் அவசியம் செல்லக்கூடிய இடம் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் ஒரு அற்புதமான விழாவுக்கு சென்றிருக்கின்றார். அதற்கு முன்பு 5 நாள் அந்த திருவிழா நடைபெற்று விட்டது. 6வது நாள் வாரியார் சாமிகள் பேசப் போகின்றார். அவர் பேசக்கூடிய தலைப்பு திருவிளையாடல் புராணம். 5 நாளும் அந்த காலத்தில் 1970, 80களிலெல்லாம் திருவிழா என்றால் ஒரு பெரிய வேட்டியை கட்டி ப்ரொஜெக்டர் வச்சு சினிமா ஓட்டுறது வழக்கம். 5 நாள் சினிமா, 6வது நாள் வாரியார் சொற்பொழிவு. வாரியார் 6வது நாள் போய் தொடங்கி இருக்கின்றார். பாடும் தெளிதேடும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பார்த்து எப்போதும் கேள்வி கேட்டு பரிசு கொடுப்பார். திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பாவா வர்றது யாருன்னு கேட்டார். முன்னாடி இருந்த 10 பசங்க கழுக்குன்னு சிரிச்சிட்டான். ஒரு பையன் எந்திரிச்சு என்ன சாமி கேட்டேன்னா, திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பாவா வர்றது யாருன்னார். உடனே அவன் நேத்திக்கு பார்த்த படத்தில் அப்பனா வந்தது சிவாஜி, முருகனா வந்தது சிவகுமார், முருகனுக்கு அப்பா பேர் சிவாஜின்ட்டான். கைத்தட்டி குடும்பமே சிரிச்சிருச்சு. கூட்டம் எல்லையில்லாத மகிழ்ச்சி, சிரிப்பு அலை. வாரியார் சாமி அந்த குழந்தையை கூப்பிட்டு தான் போட்டிருந்த மாலையை அவனுக்கு கழுத்தில் போட்டு, இவனை பெற்ற அம்மா அப்பா வந்திருந்தா மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு சால்வையை போற்றி ஒரு கம்பராமாயணத்தையும் கந்தர் அனுபூதியும் கொடுத்துட்டு, புள்ளன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்போடு வளர்க்கணும். ஏன்னா சுதந்திரம் வாங்கி தந்த இந்தியாவில் காந்தியை காந்தின்னு சொல்ல மாட்டோம், காந்திஜீம்போம். நேருவை நேருன்னு சொல்ல மாட்டோம், நேருஜீம்போம். அதுபோல் இவன் கடவுள் முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொல்லாமல் சிவாஜின்னு சொன்னான் பாருங்க, அதுக்காகன்னாராம். எவ்வளவு பட்ட மேன்மை பார்த்தீர்களா? வாரியாரை பற்றி ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். பொறுமையின் சிகரம். ட்ரெயினில் உட்காந்துருக்காரு, நெற்றி நிறைய திருநீர். 2 பசங்க கிண்டல் பண்ணிவிட்டு, என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டபோது வாரியார் சாமி சொன்னாராம், குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்கிறது இல்லைன்னு. அப்படி ஆற்றொடுக்காக நயாகரா நீர்வீழ்ச்சியாக பேசி நம் இதயங்களை கவர்ந்த வாரியாரை நினைவில் வைப்போம். மீண்டும் நல்ல செய்தியோடு நாளை சந்திப்போம். வணக்கம். எனவே பரமத்தி வேலு